here you asked the question, what are some of the easiest ways that you can prove that the Earth is round? Because apparently this is something that we're debating. I have no idea why. That's a hard thing for me to even start talking about because there are so many proofs that the Earth is round, it's difficult to know where to start. And it's not okay to think that the Earth is flat. This is not a viable argument. எல்லாருக்குமே ஃப்ரீ வில் இருக்குது. இண்டிபெண்ட்டாக ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை ஃபாலோ பண்ணலாம். பாப்புலரான பிலீஃபை நம்பணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இவங்க இன்டைரக்டாக அத்தாரிட்டிஸை நம்புங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டால் தான் சயின்ஸே டெவலப் ஆகும். எல்லாருமே சீப் மென்டாலிட்டியில் இருந்தால் சயின்ஸ் டெவலப் ஆகாது. I have friends who have been on the International Space Station. They have orbited the Earth once every 90 minutes. I have had personal experience with people that have been up in space and can see with their own eyes that the Earth is round. And of course, we've taken all these amazing pictures from space. They're so beautiful, all those pictures of the Earth. ஆஸ்ட்ரோநாட்ஸ் அப்புறமா அவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாசாவோட ஆஸ்ட்ரோநாட்ஸில் அவ்வளோ பேர் ஃப்ரீமேசன்ஸாக இருக்காங்க. எதுக்காக நாங்கள் ஃப்ரீமேசன்ஸாக நம்பணும்? இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட லைவ் ஃபுட்டேஜிலலாம் அவ்வளோ கிளிச்சஸ் இருக்குது, அவ்வளோ பபிள்ஸ் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் எதுக்காக நம்பணும்? அப்புறம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நம்ப சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸையா? ஒவ்வொரு வருஷமும் வேறு மாதிரி காண்டினென்ட்ஸ்லாம் சைஸ் மாறிட்டே இருக்குது, ஷேப் மாறிட்டே இருக்குது, எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. நாசா எம்ப்ளாயியை இன்டர்வியூ எடுத்தால் அவர் எல்லாமே சிஜிஐ தான், ரியல் கிடையாது அப்படின்னு அவரே சொல்கிறாரு. எதுக்காக நாங்கள் ஃபோட்டோஷாப் பண்ணது, அப்புறமா ஃபிஷை லென்ஸ் யூஸ் பண்ணது, இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாத்தையும் நம்பணும்? One of the things you can see yourself with a pair of binoculars is if you actually go out to a lake and there are boats on that lake, the farther away a boat is, the more the bottom of the boat will disappear and you'll basically just see the mast of the boat. And as a boat goes farther and farther away, the last thing you will see is the very top of the mast of that boat. And that's because the boat is actually going over the horizon that's curved. லா ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்னால ஷிப்ஸ் வந்து தூரமாக போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கீழேருந்து மேலே வரைக்கும் டிஸப்பியர் ஆகுது. இது கம்ப்ளீட்டாக ஆப்டிக்கல் இல்யூஷன், அவ்வளவு தான். பெர்ஸ்பெக்டிவ் மாதிரியே இன்னும் சில அட்மாஸ்ஃபரிக் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அட்மாஸ்ஃபரிக் லென்சிங், ரிஃப்ராக்ஷன், மிராஜஸ், இந்த மாதிரி. இந்த எஃபெக்ட்டுக்கும் எர்த்தோட கர்வேச்சருக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது. ஒருவேளை எர்த்தோட கர்வேச்சரில் தான் இந்த போட்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆகுது அப்படின்னா, நம்ம நார்மலாக நின்று பார்க்கும்போது ஒரு போட்டு டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னா நம்ம ஜூம் லென்ஸ் யூஸ் பண்ணி அதை ஜூம் பண்ணி பார்த்தா அந்த போட் வந்து தெரியக்கூடாது. எர்த்தோட கர்வேச்சரில் அது வந்து மறைஞ்சிருக்கணும். நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல போட் வந்து இருக்கக்கூடாது. ஆனால் ரியல் லைஃப்பில் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஆல்ரெடி மறைஞ்சி போன போட் கூட தெரியும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 1000 ஃபீட்டை தாண்டியே நிறைய வெதர் பலூன்ஸை இண்டிபெண்ட்டாக நிறைய பேர் விட்டுருக்காங்க. அதில் எதுலேயுமே கர்வேச்சர் வந்து இது வரைக்கும் தெரிஞ்சது கிடையாது. 1000 ஃபீட்டுக்கு மேலே போயே கர்வேச்சருக்கு தெரியல. ஆனால் கிரவுண்ட் லெவலில் இருந்து நம்ம இந்த போட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கும்போது கர்வேச்சரில் தான் போட்ஸ் காணாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Now, another way that you can tell that we're on a sphere is to think about how there's something called the tropics on the Earth. And the tropics are places near the equator of the Earth where sometimes the sun is overhead in the sky. And this was actually something that the Greeks used not only to prove that the Earth was round about 2,000 years ago, but they actually measured the circumference of the Earth accurate to within just a couple percent. There was a really brilliant Greek scientist called Eratosthenes. And Eratosthenes noticed that there was a town called Syene. And on a certain date, the sun would actually shine straight down to the bottom of a well. That meant the sun was directly overhead. You could look down a well and see the sun shining back at you. And on the very same date, farther away in the city of Alexandria, that didn't happen. The sun was not directly overhead. It was a slight angle. And all that Eratosthenes did was he measured the difference in the angle of the sun. And he rationed that that change in angle from one city to another was probably indicative of us being on a curved surface. So another really simple proof is that on any given date, at different cities and different places around the world, the sun is at different angles in the sky. That wouldn't happen if the Earth wasn't round. நிறைய அசம்ஷன்ஸை அப்போவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று என்னதுன்னா, சன் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் தூரத்தில் இருக்குது. இன்னொன்று எர்த்து வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குது. ஸ்டார்டிங்லேயே 2 விதமான அசம்ஷனை வச்சு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ரியல் லைஃப்பில் வெதர் பலூன்ஸ் வந்து சன்னையும் மூனையும் ஒரே டைமில் ஸ்கையில் காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சன்னுக்கு ஒரு லோக்கல் ஹாட்ஸ்பாட்டையும் காமிச்சிருக்கு. 93 மில்லியன் மைல்ஸ் தூரத்தில் இருக்க ஒரு சன்னால்
லோக்கல் ஹாட்ஸ்பாட்டை காமிக்க முடியாது. இன்னும் கூட சில அமேச்சர் வீடியோஸில் சன் வந்து க்ளவுட்ஸுக்கு நடுவில் மூவ் ஆகி போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்க சன்னால் நம்மளோட க்ளவுட்ஸுக்குள்ளே மூவ் ஆகி போக முடியாது. இந்த ஷேடோ எக்ஸ்பெரிமெண்ட்டை அப்போவே டீபங்க் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவர் கூட இந்த குளோப் எர்த் மாடலை நம்பலை. அவரே கடைசி வரைக்கும் ஒரு ஃப்ளாட் எர்த் மாடலை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட ஃபேமஸான வேர்ல்டு மேப்பை கூட ஒரு ஃப்ளாட் எர்த் மேப்பு தான், குளோப் எர்த் மேப் கிடையாது. Then there are some other proofs that are a little more obscure, but they're actually really lovely. And one is to observe what happens during a lunar eclipse. Now, a lunar eclipse happens when the Earth casts a shadow on the moon. What's happening in that case is that the sun is on one side of the Earth. The Earth is in the middle, and it's casting a shadow. The Earth is casting a shadow on the moon. And as the shadow moves across the moon, you'll notice that the shadow is curved, it's round. So something like the sun that's bigger than the Earth and is able to cast a shadow of the Earth on the moon can actually show you the shape of the Earth. நிறைய டைம் லூனார் எக்லிப்ஸ் வந்து சன்னும் மூணும் ஹரிசானுக்கு மேலே இருக்கும்போது நடந்திருக்கு. ஹீலியோசென்ட்ரிக் காஸ்மாலஜி சொல்கிற மாதிரி சன், எர்த், மூன் எல்லாமே ஒரே லைனில் நிற்கும்போது தான் இந்த லூனார் எக்லிப்ஸ் நடக்குது. அப்படின்னா எர்த்தோட ஹரிசானுக்கு மேலே சன்னும் மூணும் இருக்கும்போது எக்லிப்ஸ் நடக்கக்கூடாது. ஆனால் ஹிஸ்ட்ரியில் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஹரிசானுக்கு மேலே சன்னும் மூணும் இருக்கும்போது எக்லிப்ஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி சோலார் எக்லிப்ஸ்லேயும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. சோலார் எக்லிப்ஸ் நடக்கும்போது மூன் வந்து கம்ப்ளீட்டாக இன்விசிபிளாக இருக்குது. சன்னுக்கு முன்னாடி எப்போ கிராஸ் ஆகுதோ அப்போ மட்டும்தான் ஒரு சாலிட் மாதிரி தெரியுது. ஒரு சாலிடான ஆப்ஜெக்ட்னால் இந்த மாதிரி இன்விசிபிளாலாம் ஆக முடியாது. அதுவும் மூன் வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ரிஃப்ளெக்டிவ் சாலிட் ஆப்ஜெக்ட்னால் இன்விசிபிளாக ஆக முடியாது. ஓவர்லேப் ஆகிற அந்த பார்ட் மட்டும்தான் விசிபிளாக இருக்குது. லூனார் எக்லிப்ஸ் அப்புறமா சோலார் எக்லிப்ஸ் ரெண்டுமே ஹீலியோசென்ட்ரிக் காஸ்மாலஜியை டீபங்க் தான் பண்ணுதே தவிர சப்போர்ட் பண்ணலை. So people have known that the Earth is spherical for thousands of years. It's not okay to say that the Earth is flat. This is some sort of strange denial. I don't know where it comes from. And it's something where I keep getting this question. We really need to put this question to bed because we've known the Earth is a sphere for a long time. I actually said this to somebody, I couldn't believe they'd never thought of it, that, with binoculars you can see planets, you can see Saturn and Jupiter, you can see Mars with a telescope, the sun, the moon, everything else you see in the solar system is a sphere. So we're the one thing that is different, and that actually made somebody who was more interested in actually hearing information, that actually got them to think. They're like, you're right, everything else we take a picture of is a sphere. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பிளானட்ஸுக்கு. ஒருத்தரை வந்து நீங்கள் ரூமுக்கு கூப்பிட்றீங்க, ரூமை மெஷர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்குள்ளே ஒரு டேப் எடுத்துகிட்டு வந்து சீலிங்கில் இருக்க லைட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதை மெஷர் பண்ணி உங்களுக்கு ரூமோட சைஸை குத்து மதிப்பாக சொல்கிறாரு. ஏற்றுப்பீங்களா? இந்த விஷயந்தான் காஸ்மாலஜியில் நடந்துகிட்டு இருக்குது. எர்த்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது, எர்த்துக்கு கர்வேச்சர் கிடையாது. இந்த ரெண்டு விஷயமுமே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருச்சு. ஆனால் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிட்டு வானத்தில் இருக்க விஷயங்களை வச்சுட்டு எர்த்தும் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசம்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு எர்த்தோட கர்வேச்சர் ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறமா எர்த்து வந்து ஸ்டேஷ்னரி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களெல்லாம் அவங்கள சொல்லுங்கள். சில புக்ஸை கீழே லிங்க் தரேன், படித்து பாருங்கள். ஹீலியோசென்ட்ரிக் காஸ்மாலஜிக்கு ப்ரூஃப்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே மிஸ்லீடிங் திங்ஸ் தான். ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஹீலியோசென்ட்ரிக் காஸ்மாலஜிக்கு பிக்கஸ்ட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிற எல்லாமே மிஸ்லீடிங் தான், ஒன்றும் கூட கரெக்டு கிடையாது.